மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, ஆடி மாதத்தில் மட்டும் கொண்டாடக்கூடிய ஆடி செவ்வாய் அல்லது பிள்ளையார் நோன்பு, அதோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதை யாரு எப்ப வழிபாடு செஞ்சாங்க, இதை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நார்முகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சல் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆடி மாதம் அல்லது மாசி மாதம், வருஷத்துல 2 மாதங்கள் மட்டும் அந்த வழிபாடு செய்ய முடியும். இந்த வழிபாடுக்கு பேர் வந்து செவ்வாய் பிள்ளையார் நோன்பு அல்லது ஔவையார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாடு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, இரவில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாடில் கலந்து கொள்வதற்கும் இந்த வழிபாடை பார்ப்பதற்கும் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. இதான் இந்த வழிபாடோட தனிச்சிறப்பு. இந்த வழிபாடை முதல்ல யாரை செஞ்சாங்க, யார் இதுக்கான முறைகள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழிபாடை முதல்ல செய்தவர்கள் வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரியின் பிள்ளைகளான அங்கவை சங்கவையா இந்த வழிபாடை செய்யறாங்க. இந்த வழிபாடை சொல்லி கொடுத்தவங்க முத்தமிழ் மூதாட்டி ஔவையார் தான். இது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். கடையேழு வள்ளல்களுடைய பாரி வள்ளல் இருக்காரு. அவர் வந்து நிறைய செல்வங்களோட ஒரு நாட்டோட அரசனா இருக்காரு. நிறைய செல்வங்கள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நிறைய போர் படைகள்லாம் இருக்குது. நல்ல சிறப்பா அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அவர் எதிரி நாடுகள் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு அவர் இறந்து போறாரு. போர்ல ஒரு மன்னன் இறந்து போனா அந்த நாடையும் நகரத்தையும் எதிரிகள் கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்ற உடனே அவர்கள் மகள்கள் 2 பேர் அங்கவை சங்கவை மட்டும் தப்பிச்சு அந்த நாட்டோட காட்டு பகுதிக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசை இந்த 2 பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். இந்த பொண்ணுங்க மட்டும் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காடுகள்ல கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கையை போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்க மனசுக்குள்ள இருக்கு. எப்படியாவது மறுபடியும் நம்மளுடைய தாய் தந்தை இழந்த நாடையும் நகரத்தையும் நம்ம மீட்டு திரும்ப நம்ம மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை தரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. அதற்காக அவங்க தினந்தோறும் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெரிய மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது. அப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் கூட அந்த கால கடந்து தான் போற மாதிரி தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. அப்ப இவங்க ஔவையார் வந்து ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போகும்போது இந்த நகரத்தை தாண்டி அந்த காட்டுப்பாதை வழியா போயிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெய்யுது. அந்த மழையில அந்த காட்டுல ஒழுங்குறதுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. ஒரே ஒரு குடிசை மட்டும், இவங்க தங்கியிருக்கிற குடிசை மட்டும் இருக்கு. அந்த குடிசையோட வாசல்ல அவ்வை மூதாட்டி போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது உள்ள இருந்து பார்த்த இந்த 2 சகோதரிகள் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கிட்ட உணவு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிட்டு, அவங்களுக்கு நல்ல மழை நனைஞ்ச அந்த அம்மா வராங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு மாற்று துணி எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அங்க இருந்த உணவை இந்த அம்மாவுக்கு சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீங்க யாரம்மா, இவ்வளவு பெரிய வனாந்தர காடா இருக்கு, நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது, இங்க நீங்க 2 பேரும் இருக்கீங்க, அதுவும் பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்கீங்களே, யாரம்மான்னு கேட்கும்போது இவங்க உங்களுடைய முந்தைய வாழ்க்கையை சொல்றாங்க. இந்த மாதிரி கடையேழு வள்ளலுடைய மகள்கள் தான் நாங்க, பாரிமன்னனுடைய மகள்கள். நாடு நகரத்துல நாங்க வந்து போர்ல இறந்துட்டோம், எங்க தகப்பனார் மறைந்து போயிட்டார், நாங்க வந்து இப்ப வேற வழி இல்லாம அந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வை மூதாட்டிக்கு பயங்கர வருத்தம். ஏன்னா கடையேழு வள்ளல்களை பத்தி அவ்வை மூதாட்டிக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் தமிழுக்கு நிறைய சேவையெல்லாம் செய்தவர் அந்த கடையேழு வள்ளல்கள். அப்ப அதை கேள்விப்பட்டோன்னா உங்களால அந்த வருத்தத்தை தாங்கவே முடியல. சரிம்மா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பாட்டி நாங்க இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்பயாவது ஒரு கட்டத்துல வந்து இறைவன் கருணை இருந்தாலும் கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய நாடு நகரத்தை மீட்டுட்டு திரும்ப நல்லாட்சி மக்களுக்கு கொடுப்போன்ற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த அவ்வை மூதாட்டி சொல்றாங்க, நீ வந்து ஒரு வழிபாடு செய்யுமான்னு சொல்றாங்க. அந்த வழிபாடு தான் இந்த செவ்வாய் பிள்ளையார் நோன்பு. இந்த செவ்வாய் பிள்ளையார் நோன்போட கதாநாயகனே வந்து இந்த அவ்வை பாட்டி தான். ரொம்ப முக்கியமா ஒருத்தர் இருப்பார், அதுதான் விநாயகர். ஏன்னா அவ்வை பாட்டிக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்கும், முருகனை எவ்வளவு பிடிக்கும், சிவபெருமான் எவ்வளவு பிடிக்கும், அதெல்லாம் தாண்டி விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வை பாட்டி தினந்தோறும் விநாயகர் பூஜை செய்யக்கூடிய ஒருத்தர். ஏன்னா விநாயகர் பெருமான் அவ்வை பாட்டி விநாயகர் பூஜை செய்ததோட பலன் தான் சுந்தரருக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு துதிக்கை மூலமாகவே கைலாயத்துக்கு வந்து அவ்வை பாட்டி வந்து கூட்டு போவார். அது ஒரு தனி வரலாறு, நம்ம தனியா பார்க்கலாம். கூட்டு போவார். அந்த அளவுக்கு அவ்வை பாட்டிக்கும் விநாயகருக்கும் பிணைப்பு வந்து ஜாஸ்தி. அவ்வை பாட்டி வந்து விநாயகர் அகவலே எழுதியிருப்பாங்க. சீத கமலம் செந்தாமரை பூ பாதச்சிலம்ப பழைய செய்பாடன்னு சொல்லிட்டு ஒரு 50-60 வரிகளை கொண்ட ஒரு விநாயகர் அகவல் இருக்கும். இதை தினந்தோறும் பாராயணம் பண்ணி தான் அந்த பாட்டி வந்து விநாயகர் பூஜையை பண்ணுவாங்க. அப்ப அந்த பாட்டி தான் ஒரு முறை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த காடுகள்ல கிடைக்கக்கூடிய கனி வகைகள், பழங்கள், மாவுகளை வச்சு கொழுக்கட்டை பிடித்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமான் அருளால் என்னுடைய ஆசையால் நீங்க இழந்த நாடகம்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. அதற்கப்புறமாக இங்க இருக்கக்கூடிய அங்கவை சங்கவை 2 பேரும் இந்த வழிபாடு செய்யறாங்க. அந்த வழிபாடு செய்வதற்கான காரணங்கள், அந்த வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாடு வந்து கூட்டு வழிபாடாக தான் செய்யணும். இன்னைக்கு காலச்சூழல் நம்மளால கூட்டு வழிபாடு செய்ய முடியல. நம்ம வெளியூர் வெளிநாடுகள் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம வீட்டுக்கு மட்டுமே கூட செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கூட்டு வழிபாடா செய்வது ரொம்ப விசேஷம். எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல் நாள் நம்ம ஏற்கனவே மாசம் பிறக்க போகுது. மாசம் பிறக்கும் போதே கண்டிப்பா நம்ம
வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருப்போம். இருந்தாலும் கூட இந்த நோன்பு ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை காலைல வீடெல்லாம் சுத்தப்படுத்தி உங்க குலதெய்வத்தை உத்தரவு வாங்கிட்டு நீங்க இந்த நோன்பு ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க கூட்டு வழிபாடா ஒரு 10 பேர் சேர்ந்து செய்தீங்கன்னா எந்த வீட்டுல செஞ்சு அந்த வீடை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இல்ல நீங்க மட்டும் தனிப்பட்ட செஞ்சா கூட அந்த வீடை நீங்க சுத்தப்படுத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை உத்தரவு வாங்கிட்டு அன்னைக்கு முழுமைக்கும் உபவாசம் இருக்கணும் இரவு வரைக்கும். ஆனா இந்த வழிபாடு இரவில் மட்டும்தான் வழிபாடக்கூடிய வழிபாடு. நீங்க அன்னைக்கு நீராகாரம் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியோ பழச்சாறுகளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். காஃபி டீ எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. உணவுகள் மட்டும் எடுத்துக்க கூடாது. எடுத்து விரதத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக இது என்ன செய்முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பச்சரிசியில் செய்த கொழுக்கட்டை தான் ரொம்ப விசேஷம். அந்த கொழுக்கட்டை உப்பில்லாத கொழுக்கட்டையா இருக்கணும். அதனால அந்த காலத்துல கூட்டு வழிபாடா செய்வாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் நிறைய சமூகங்கள்லாம் சேர்ந்து நிறைய மாவெல்லாம் வச்சு அந்த கொழுக்கட்டை செய்து படைச்சுதான் வழிபாடு செய்வாங்க. கொழுக்கட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறமாக அது தேங்காய் பூவெல்லாம் வச்சு அந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டு நைட்டு அந்த வழிபாடு 6 மணிக்கு மேலே இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. அது முடியவே 8 மணி 10 மணி 8 பிரசாதம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த வீட்டுல முதல்ல நம்ம பிள்ளையார் வச்சுட்டு இல்லையா, அந்த பிள்ளையார் வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு கீழே அரச இலை, வன்னி இலை, வில்வ இலை, இந்த 3 இலையை வச்சு அந்த பிள்ளையார் அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமாக அங்க ஒரு நிரசம்பு தண்ணி வைக்கணும். அந்த நிரசம்பு தண்ணி வச்சுட்டு அதற்கும் மல்லிகை வளர்கள் சூட்டிட்டு பக்கத்துல தீப தூபம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க பூஜை ஆரம்பிச்சுட்டு தேங்காய் பழம் உடச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமாக பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய சுமங்கலி இருக்காங்க இல்லையா, கூட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த இதுல ஒரு பெரிய சுமங்கலி இருப்பாங்க. இல்ல அந்த வீட்டுல கூடிய பெரிய சுமங்கலி, இப்ப நம்ம மட்டும் ஒரு 5 குடும்பம் இருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய சுமங்கலி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிரசம்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி உங்களுடைய திருமங்கலத்தை காமிப்பாங்க. அது அந்த திருமங்கலோட பிம்பம் தெரியும். அந்த பிம்பத்துக்கு தீபதூப ஆராதனை காமிச்சு அதை கும்பிட்டுட்டு அதற்கப்புறமாக அடியேன்னு சொன்னாலே இப்ப இந்த வரலாறு செவ்வாய் பிள்ளையார் நோன்பு வரலாறு இந்த வரலாறு அந்த பெரிய சுமங்கலி அங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி முடிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். விரியும் போது மறுநாள் புதன்கிழமை விரியும் போது இந்த வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லாம அந்த தடையத்தை முழுசா தொடச்சு அழிச்சிருவாங்க. இதான் இந்த செவ்வாய் பிள்ளையார் வரலாறோட தனிச்சிறப்பு. இந்த செவ்வாய் பிள்ளையார் வரலாறு ஏன் சுமங்கலிகள் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சுமங்கலி தன்மை நிலைத்திருக்கும். அடுத்தபடியாக குழந்தை பேரு கிடைக்கும். கல்யாணமாகாத பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். இதெல்லாம் இந்த செவ்வாய் பிள்ளையார் வரலாறோட தனிச்சிறப்பு. இதான் இந்த செவ்வாய் பிள்ளையார் வரலாறோட தனிச்சிறப்பு. இதை வழிபாடு செய்யும் போது இந்த வழிபாடு இந்த ஆடி மாசம் செஞ்சிருக்குன்னா அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ளதாக நீங்க கேட்ட வார்த்தை இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு செய்யக்கூடிய அவ்வியார் நாச்சி தெய்வமும் அந்த விநாயகரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் இதோட தனிச்சிறப்பு. அதான் இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடோட தனிச்சிறப்பு. இது ஆடி மாதங்களே மாசி மாசம் மட்டும்தான் அதை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஔவையாருக்கு எங்கெல்லாம் கோவில்கள் இருக்குன்னா, திருநெல்வேலி பகுதியில் சில இடங்கள்ல கோவில்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில தான் நிறைய இசக்கியம்மன் கோவில்கள் இருக்கும். இசக்கியம்மன் ரொம்ப உக்கிரமான தெய்வம். அந்த தெய்வத்தோட உக்கிரத்தை நம்ம ஔவையார் பாட்டி குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இசக்கியம்மனுக்குள்ள தனி சன்னிதானமே உண்டு. இது போக குற்றாலத்துல 5 அருவிக்கு மேல செண்பகாதேவி அருவின்னு ஒரு அருவி உண்டு. அங்க ஔவையாருக்கு சுயம்புரூபமும் ஒரு கோவில் இருக்கு. ஒரு சில பேர் இந்த வழிபாடு செய்வதற்கு முன்னதாக 1 வாரம் 10 நாளைக்கு முன்னதாக அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. குற்றாலம் போய் அந்த செண்பகாதேவி அருவிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சுயம்பு ஔவையார் அம்பால போய் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக அந்த வழிபாடு செய்வாங்க. நிறைய வளர்ச்சியை இந்த தாயார் கொடுப்பார். ஏன்னா அந்த ஔவையாரோட தனிச்சிறப்பு அந்த முதல் 3 வருஷங்கள் எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். நிறைய கஷ்டம் இருக்கும், பொருளாதாரமான கஷ்டம்லாம் இருக்கும். ஆனா அந்த முதல் 3 வருஷம் நம்ம விடாம அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறமாக வரக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்கும். உங்களை பார்க்கக்கூடிய மொத்த சமூகம் திரும்பி பார்க்கும். என்னப்பா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளவு வளர்ச்சி வந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி மட்டும்தான் காரணம், நீங்க செய்த வழிபாடு மட்டும்தான் காரணம். முதல் 3 வருஷம் எந்த வழிபாடாக என்ன அதை விடாம செஞ்சுட்டீங்கன்னா பெரிய வளர்ச்சி இருக்கும். அதுவும் இந்த ஔவையார் அம்பாள் வழிபாடு அப்படின்றது ஆடி மாசம் அதுக்கப்புறமாக மாசி மாசம் இந்த 2 மாசம் நீங்க வழிபாடு செய்ய 3 வருஷத்துக்குள்ளதாக உங்களுக்கு நிறைய வளர்ச்சி இந்த அம்பாள் கொடுப்பா. சொந்த வீடு, தொழில் வளர்ச்சி, கல்யாணம், குழந்தை பேர், இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி இந்த அம்பாள் கொடுப்பா. அதான் அந்த செவ்வாய் பிள்ளையாரோட வழிபாடு, செவ்வாய் பிள்ளையார் வழிபாடோட தனிச்சிறப்பு. இந்த வருஷம் நமக்கு 4 ஆடி செவ்வாய்கள் வருது. அந்த 4 ஆடி செவ்வாய்கள்ல 4 செவ்வாய்களும் கும்பிடுறது ரொம்ப விசேஷம். முடியலன்னா கூட ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கும்பிடுறது இன்னும் விசேஷம். அதுல அடியேன் சொன்ன முறைப்படி ஒரு செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய வளர்ச்சியிலே நம்பால் தரட்டும்னு சொல்லி அந்த ஔவையார் அம்பாளை நான் அடியேன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வழிபடுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரசால் உங்கள் அச்சமும் வெளிமல்க மேன்மைகள் செய்வது விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தெல்லை என்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அதற்கப்புறமாக ஒரு வேல் மாறல் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகள், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நமக்கு நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டிஎம் பண்ணினா உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நீங்க வாங்கி அந்த பதிகங்களை பாராயணம் செய்து உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.